ஆலமீன் ஒரு அடியானுக்கு வழங்கக்கூடிய இந்த செல்வம் மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா? தேவை என்றால் அதற்கு என்ன அளவு, தேவையில்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? எந்த செல்வத்தை ரப்புல் ஆலமீன் தேவை என்று குறிப்பிட்டான், எந்த செல்வத்தை ரப்புல் ஆலமீன் தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்தான் என்று பார்ப்போம். எனால் நம்ம எல்லாரும் ஒன்று சொல்லுவோம், அளவான அளவுக்கு அளவோட பணம் இருந்தா அந்த பணம் அல்லாவால், அல்லாவுடைய அருளுக்குரிய பணம். அளவுக்கு அதிகமான பணம் வந்துட்டா அது அல்லாவுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய பணம் அப்படின்னு ஈஸியா சொல்லுவோம். ஆனா சகோதரர்களே, அந்த அளவோட வந்தா, அளவுக்கு அதிகமா வந்தா அளவோட இருந்தா, அளவுக்கு அதிகமாக இருந்தா அப்படின்டா அது என்ன அளவு? எந்த அளவுக்கு செல்வம் இருந்தால் அந்த செல்வம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய செல்வம், எந்த அளவுக்கு தாண்டினால் அந்த செல்வம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய செல்வம் என்ற அளவு என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இதற்கு எந்த அளவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திலே இவ்வளவு அளவு இருந்தா, ஒரு ஆளுக்கு 2 கோடி ரூபாய் இருந்தா அது அருளுக்குரிய செல்வம், 2 கோடி ரூபாய் தாண்டிட்டா அது பிரச்சனைக்குரிய செல்வம் அப்படின்னு ஒன்னும் மார்க்கம் நிர்ணயிக்கல. அப்ப அதற்கு என்ன அளவு, அளவு நிர்ணயம் கிடையாது. அப்ப எப்ப அளவே இல்லையோ, அளவே நிர்ணயம் இல்லையோ, அப்ப அளவோட செல்வம் இருந்தா அது ரொம்ப நல்லது, அளவை தாண்டிட்டா கெட்டது அப்படிங்கிற வாதமே அங்க அடிபட்டு போயிடுது. அளவுங்கிறதே மார்க்கத்துல கிடையாது. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு செல்வம் வச்சுக்கலாம், இதுக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு எந்த அளவு நமக்கு சொல்லி தரல. அப்ப அளவோட இருந்தா போக்கே, அளவு தாண்டிட்டா அது பிரச்சனை அப்படிங்கிற வாதம் அடிபட்டு போகுது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துனியாவையும் துனியாவுடைய செல்வத்தையும் பத்தி சொல்லும்போது சொல்றான், இது சோதனை, ஃபித்னா அப்படிங்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு ஃபித்னா, குழப்பம் அப்படிங்கிறான். அதனால உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும், ஃபசாத் தான் ஏற்படும் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் செல்வத்தை பற்றி இழுத்து சொல்கின்றான். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா ஜீஃபா, உலகத்தினுடைய செல்வம் என்பது செத்த பிணத்தை போன்று, ஓ தாலிபுஹா கிலாப், அதை தேடக்கூடியவர்கள் நாயை போன்றவர்கள். நாய் எப்படி செத்த பிணத்தை தேடுமோ அந்த மாதிரி உலகத்தை தேடக்கூடியவர்கள். உலகம் என்பது செத்த பிணத்தை போன்றது அப்படின்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கானத் துன்யா தாதில் இன்தல்லாஹி ஜனாஹ பௌதத்தின், இந்த உலகம் என்பதும் உலகத்திலே செல்வம் என்பதும் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு இது அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கதாக இருந்திருந்தால், லமா ஷரிப மின்ஹா காஃபின் ஷுர்பத்தன், அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காஃபிருக்கு ஒரு முறை தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டான் இந்த பூமியில. இந்த துனியாவுடைய செல்வம் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவு கூட மதிப்பு மிக்கது இல்ல. அது கொசுவின் ரெக்கை அளவுக்கு மதிப்பு மிக்கதா இருந்திருந்தா அல்லாஹ் ஒரு மதிப்பும் இல்ல பொருளை வந்து காஃபிருக்கு கொடுப்பானா? தண்ணி தான் இருக்கிற காஃபிருக்கு ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு மதிப்பு இருந்தா கூட ஒரு காஃபிருக்கு கூட அல்லாஹ் ஒரு மடங்கு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான் அந்த பூமியில. ஆனா காஃபிர்களுக்கெல்லாம் வாரி வாரி வணங்குறான், துனியாவை செல்வத்தை வாரி வாரி வணங்குறான்னா அப்ப அல்லாஹ்விடத்துல இந்த துனியா ஒரு கொசுவின் ரெக்கை கூட மதிப்பு இல்ல அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் ஒரு ஆயத்துல, வபதகு மின் ஃபضலில்லாஹ், வபதகு மின் ஃபضலில்லாஹ் இதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபதகு மின் ஃபضலில்லாஹ். மூமின்களே, ஜும்மா தொழுகை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா தொழுகைக்காண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் வஸ்அவிலா திக்ரில்லாஹ், உடனடியா பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரைக்கு செல்லுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே பள்ளிக்கு போயிடுங்க ஜும்மா தொழுகைக்காண்டி அழைக்கப்பட்டா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், தொழுகை முடிஞ்சிட்டா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, போங்க நீங்க பூமிக்கு போங்க, வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் தரக்கூடிய அருளை தேடிக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ் தரக்கூடிய அருளுக்கு அல்லாஹ் எதை சொல்றான்? வியாபாரத்தையும் செல்வத்தையும் சொல்றான்.
எல்லா முஃபஸிரும் சொல்றாங்க வபதகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் வியாபாரத்தை செல்வத்தை தான் சொல்றான். அப்போ இன்னமல் ஹயாத்து துன்யா இல்லா ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தால் குரூர், நிச்சயமா இந்த உலக வாழ்க்கை என்பதும் உலகத்திலே செல்வம் என்பதும் உங்களை ஏமாற்றக்கூடிய பொருள்கிறான் அல்லாஹ் ஒரு வசனத்துல. ஏமாற்றக்கூடியது செல்வம் எல்லாம் அப்படிங்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அது செத்த பிணத்தை போன்றது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒரு கொஸ்டின் ரெக்கை அளவு கூட இந்த உலகத்துல செல்வங்கள் அல்லாஹ்ட்ட மதிப்புமிக்கது இல்லை அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்றான் வபதகு மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் இதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வபதகு மின் ஃபத்லில்லாஹ், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமிக்கு போங்க, போய் நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்ப இந்த வசனங்கள் இந்த ஆயத்துகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்தா செல்வத்தை தேடுறதும் துனியாவை தேடுறதும் ரொம்ப மோசமான காரியம், செத்த பிணத்தை தேடக்கூடிய நாயை போன்ற காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா அது அல்லாஹ்வுடைய அருள் தேடிக்குங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி ரப்பல் ஆலமீன் வசனத்தை சொல்றான் இன்னஹு லஹுப்பில் கைரி லஷதீத், இன்னஹு லஹுப்பில் கைரி லஷதீத், நிச்சயமா மனிதன் நன்மையை நேசிக்கும் விஷயத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கான். இங்க நன்மைன்னு அல்லாஹ் சொல்றது உலகத்தில் செல்வத்தை குறிக்கிறான். உலக செல்வத்தை மனிதன் நேசிப்பதிலே ரொம்ப தீவிரமா இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலக செல்வம்ங்கிற வார்த்தைக்கு ரப்பல் ஆலமீன் அல் கைர் நன்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறான், இன்னொரு இடத்துல இது நன்மைங்கிறான், அதே நேரத்தில் இது ஒரு ஏமாற்றக்கூடிய பொருள் அப்படிங்கிறான், செல்வத்தை ஏமாற்றக்கூடிய பொருள்ங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்த நாய்ங்கிறாங்க. அதை அப்ப இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் செல்வத்தை பற்றியும் உலகத்துடைய லாபத்தை பற்றியும் உலகத்துடைய பொருளை பற்றியும் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வர காரணம் என்ன? இது விவரம் தெரியாத நுனிப்புள் மேய்ந்த ஆளுங்களாக ஈஸியா சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு இருக்குது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு இருக்குது. அல்லாஹ்வே குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க அப்படிங்கிறான், செல்வத்தை கைர் நன்மையானது அப்படிங்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் செத்த போனாங்கிறாங்க, கொஸ்டின் ரெக்கை கூட மதிப்பில்லைங்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் ஹதீஸை தூக்கி போட்டு குர்ஆனை எடுத்துக்கங்க, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பாடு வந்தா நம்ம ஹதீஸை தூக்கி போறோம். இதே பைத்தியக்காரங்க மார்க்கம் தெரியாம, மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரியாம, அதனுடைய அந்தரங்கமான அழகான விளக்கங்கள் தெரியாம நுனிப்புள் மேஞ்சிரு சொல்லக்கூடிய சட்டம் இது. இல்லை என்றால் அதனுடைய அந்தரங்கமான அல்லாஹ்வுடைய அற்புதமான கருத்தையும் அல்லாஹ்வுடைய அற்புதமான ஆழமான கருத்தையும் பார்த்தா ஏன் ரப்பல் ஆலமீன் சில இடங்களில் துனியாவுடைய செல்வத்தையும் இகழ்கின்றான், கேவலமா சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கேவலமா சொல்றாங்க. சில சமயங்கள்ல பார்த்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறான், ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறான். அதே மாதிரி கைர் நன்மை அப்படிங்கிறான். அப்ப ஏன் இந்த முரண்பாடு? அப்ப எந்த செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைங்கிறான், எந்த செல்வத்தை நன்மை இல்ல தீமைன்னு சொல்றான், எந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய அருள் சொல்றான், எந்த செல்வத்தை செத்த பிணன்னு சொல்றான் அப்படிங்கறத தெரிஞ்சிக்காததுனாலதான் குறிப்பா முஸ்லிம்கள் இந்த ஃபரக், இந்த வித்தியாசத்தை எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் எந்த செல்வத்தை புகழ்கின்றான், எந்த செல்வத்தை இகழ்கின்றான், எந்த செல்வத்தை அல்லாஹ் சிலாகின்றான், எந்த செல்வத்தை அல்லாஹ் வெறுக்கின்றான் அப்படிங்கிற இந்த வித்தியாசம் தெரியாதனால இன்னைக்கு உலகத்தை தேடக்கூடிய விஷயத்திலும் உலகத்திலே செல்வத்தை தேடக்கூடிய விஷயத்திலையும் நமக்கு மத்தியிலே ஒரு விதமான குழப்பத்தோடும் ஒரு விதமான ஒரு உறுதியற்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியல. இதுதான் விளக்க செல்வம் சொல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இல்ல அளவோட செல்வம் இருந்தா அது அல்லாஹ்வுடைய அருள், அளவை தாண்டிட்டா அது அல்லாஹ்வுடைய கோபம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அளவு என்ன, அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன, எவ்வளவு அளவு அல்லாஹ் சொல்லிருக்கான், இவ்வளவு அளவு இருந்தா ஓகே, இதுக்கு மேல தாண்டா அல்லாஹ்வுடைய கோபம் அப்படின்னு ஏதாவது அளவு சொல்லிருக்கானா, அளவு சொல்லல. அப்ப என்ன வித்தியாசம் சொன்னா சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் சொல்றாங்க. தெள்ள தெளிவான செல்வம் அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்ல பாருங்க, ஒபதகி ஃபீமா ஆத்தாக்க அல்லாஹு தாருல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு வழங்கிய தாருல் ஆஹிரத்தை தேடிக்கொள். ஒரு மூமினுடைய முதல் நோக்கம் அல்லாஹ் உனக்கு வழங்கிய தாருல் ஆஹிரத்தை, மறுமையின் வீட்டை, மறுமையின் செல்வத்தை தேடிக்கொள். வலா தன்சி நசீபக மினத் துன்யா, உலகத்திலும் உனக்குள்ள பங்கை மறந்து விடாது. எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வபதகி ஃபீமா ஆத்தாக்க அல்லாஹு தாருல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆகிரத்திலே வாழ்க்கையை, ஆகிரத்திலே செல்வத்தை தேடிக்கொள். வலா தன்சி நசீபக மினத் துன்யா, உலகத்திலும் அதற்குரிய உனக்குள்ள பங்கை மறந்துடாத, உனக்கு ஒரு பங்கு இருக்குது அந்த பங்கை மறந்துடாத. ஹாவா ஹஸன் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்ததை போன்று நீயும் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட அருள் புரி. வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்லி, பூமியிலே ஃபஸாதை குழப்பத்தை ஏற்படுத்தாதே அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா
ஆகிரத்தையே அல்லாஹ் வியாபாரங்கிறான். ஆகிரத்தையே அல்லாஹ் வியாபாரங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு மூமின்களே ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து அது உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வியாபாரம், உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். அப்ப ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். அது என்ன? துஅமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் ஈமான் கொண்டு, வ துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய உயிரை கொண்டும் பொருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் ஈமான் கொண்டு, மறுமை நாளை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்முடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்தை அல்லாஹ் எதோட ஒப்பிடுறான்? வியாபாரத்தோட ஒப்பிடுறான். வியாபாரத்தோட ஒப்பிடுறான். அப்போ ஒரு நல்ல காரியத்தை எதோட ஒப்பிடுறோமோ அது நல்லா இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமா? ஒரு நல்ல காரியத்தை எதோட கொண்டு ஒப்பிடுறோமோ அதுவும் நல்லதா தான் இருக்கும். உதாரணமாக நம்ம சொல்றோம், அவன் சிங்கம் மாதிரிப்பா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இவன் கோலன் அர்த்தமா? சிங்கம் மாதிரி என்ன அர்த்தம்? அப்ப சிங்கத்தோட எந்த விஷயத்துல ஒப்பிடுவோம்? சிங்கம் வீரத்திலே நிறைந்தது, வீரத்திலே ரொம்ப செழுமையானது, இவனும் அந்த மாதிரி வீரன், அப்ப சிங்கம் மாதிரி அப்படிங்குவோம். அப்ப எதை எதோட ஒப்பிடுகின்றோமோ அது ஒப்பிடப்படுவது நன்மையான விஷயமா தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தீமையை ஒப்பிட்டா தீமையோட ஒப்பிடுவாங்க, தீமையை தீமையோட ஒப்பிடுவாங்க, நன்மை நன்மையோட ஒப்பிடுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொள்வதையும் மறுமை நாள் ஈமான் கொள்வதையும் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதையும் அல்லாஹ் தீனுக்காக உடல் பொருள் ஆவி அத்தனை தியாகம் செய்வதையும் ஒரு வியாபாரத்தோட ஒப்பிடுறான்னு சொன்னா அப்ப வியாபாரம் என்பது ஒரு நன்மையான விஷயம் தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை நல்லதுன்னே சொல்றோம், நல்ல விஷயத்துல ஒப்பிடுறான் அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி சில ஆயத்துல பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையான சம்பவம், சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட சம்பவம். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஹ்ரைன்ல கலீஃபாவா இருக்காங்க, அமீர் அதாவது கவர்னரா இருக்காங்க. பஹ்ரைன்ல கவர்னரா இருக்காங்க அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா பஹ்ரைன்ல இருந்து மதீனாக்கு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு. அப்ப பஹ்ரைன்ல விலை உயர்ந்த பொருட்கள், அத்தர், செல்வம், நிறைய அங்க இருக்க ஒரு ஜிஸியாக்கள், அவங்களுக்கு கிடைச்ச வரி எல்லாத்தையும் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா எடுத்துட்டு வர்றாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே சஹாபாக்களை பாத்தீங்கன்னா மதீனத்து சஹாபாக்கெல்லாம் ரொம்ப ஃபகீராவும் ஏழையாவும் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. இறங்குது சாமான் பஹ்ரைன்ல இருந்து பெரிய பெரிய மூட்டைகள்ல பெரிய பெரிய செல்வங்கள்லாம் இறங்குது. இப்ப எப்படி இருக்குங்க, ஒரு கிராமத்துல ஒருத்தர் துபாயில இருந்து வர்றாரு, 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு பாவம் துபாயில இருந்து சூட்கேஸோட வர்றாரு, கிராமத்துல இருந்து இருக்கிறாரு. கிராம மக்கள் எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க? அவரை பார்க்க மாட்டாங்க, அவர் சூட்கேஸ் தான் பார்ப்பாங்க. பெரிய பெரிய அட்டப்படி வந்துருக்கு, அப்ப என்னென்ன கொண்டு வந்துருப்பாரு தெரியல. குடும்பத்துல எல்லாம் போ அப்புறமா போ அப்படி துரத்தி விடுவாங்க. இந்த கூத்தலாம் பார்த்திருக்கோம் ஊர்கள்ல. அப்போ ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு மத்தியில ஒரு ஃபாரின்ல ஒருத்தர் வந்த உடனே எப்படி என்னவாச்சும் கொண்டு வந்துருக்க மாட்டாரா? அட்டப்படி பெருசு பெருசா வந்துருதா, சூட்கேஸ் எல்லாம் பெருசு பெருசா வந்துருதா, என்னன்னு தெரியலையே, பாக்குறமா இல்லையா? இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு இந்த காலத்திலேயே, அந்த காலத்துல சஹாபாக்கள் அவ்வளவு கஷ்டத்திலையும் சிரமத்திலும் இருக்கும் பொழுது பஹ்ரைன்ல இருந்து அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா பெரிய பெரிய செல்வங்களோட வர்றாங்க. வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்துறாங்க, அப்படியே குசு பேசிக்கிறாங்க. நிறைய வந்திருக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பிரச்சனை ஒரு சால்வ் ஆயிடும். ஒரே வறுமை, வீட்டுல கஷ்டம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அள்ளி கொடுத்துட்டோம், இது நிறைய வந்திருக்குது, இன்ஷா அல்லாஹ் ரசூல் அவங்க பங்கு வைப்பாங்க அப்படின்னு அவங்களும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. சஹாபாக்கள் குசு குசு பேசிக்கிறாங்க. பேசி நபிசுல்லா இடத்துல ஒரு பழசு வந்து கேட்க வந்து உட்காந்துறாங்க. ரசூலா அவர் நல்லா இருக்கீங்களா? இது தாங்க கேட்க முடியாதுல்ல. அப்புறம் அபூ உபைதா எப்போ வந்தாங்க? மாஷா நிறைய வந்திருக்கு போல தெரியுது அப்படின்னு சைக்கிரையாகவும் கினாயாவாகவும் இஷாராவாகவும் சஹாபாக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலா தெரிஞ்சு போச்சு சஹாபாக்கள் இதுதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, செல்வத்தை எடுத்துக்கிட்டு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய ஒரு பெரிய பொருளோட வந்திருக்கிறாங்க மதீனாவுக்கு. வந்தவரை சஹாபாக்கள் இயல்பா ஆசைப்படுறாங்க, அந்த பொருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறதானே, ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நீங்கள் எல்லாம் இப்படியே ஏழையாவே செத்து போயிடுவீங்க அப்படின்னு நான் பயப்படல. வல்லாஹி மா அக்ஷா அலைக்கும் அல் ஃபக்ர், வல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்கள் மீது நீங்க இப்படியே ஃபகீராவே இருப்பீங்க, ஏழையாவே இருப்பீங்க, மிஸ்கீனாவே இருப்பீங்க, இப்படியே மௌத்தா போயிடுவீங்க அப்படியே நான் ஒருபோதும் பயப்படவில்லை.
வலாக்கின்னி, ஆனால் நான் பயப்படுவது எதற்காக வேண்டி என்றால், நான் எதற்கு பயப்படுகிறேன் என்றால், அக்ஷா அன் யுபஸத துன்யா அலைக்கும் கமா புஸிதத் அலா மன் கான கப்லகும், உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் எப்படி செல்வத்தை வாரி வழங்கினானோ அதுபோன்று உங்களுக்கும் வாரி வழங்கி ஃபதனாஃபஸு ஃபீஹா கமா யதனாஃபஸூன ஃபீஹா, எப்படி அவர்கள் அந்த உலக மோகத்திலே பேராசை பிடித்து அடைந்தார்களோ அதுபோன்று உங்களுக்கும் பேராசை பிடித்து ஃபதஹலிக்கும் கமா அஹலகத்துஹும், அவர்களை அந்த செல்வம் அழித்ததை போன்று உங்களையும் இந்த செல்வம் அழித்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எந்த செல்வத்துங்க? எல்லாம் கோடி கோடியா வாங்கிட்டு போயிரல, வந்த செல்வத்தோட ஆசைப்பட்டாங்க, நிறைய வந்துருது நமக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படியே வறுமையிலே இருந்து நீங்க அப்படியே அழிஞ்சு போய் பயப்படல, முன் சென்ற சமுதாயத்தினருக்கு செல்வங்கள் வாரி வழங்கப்பட்டு அதிலே அவர்கள் பேராசையும் பெருங்கொண்ட ஆசையும் கொண்டு அவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ அதுபோன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்று தான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப இங்க கவனிங்க, உலக செல்வத்தின் மீது ஆசைப்படுவதும் உலக செல்வத்தை சேர்ப்பதிலும் உலக செல்வத்தை ஈட்டுவதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிஞ்சு விடுவீங்களோ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க, அழிஞ்சிருவீங்களோ அப்படின்றாங்க. அப்ப இப்படி ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க, இது கூடாது, இது இந்த ஆசை கொள்ளாதங்கிற. அதே நேரத்தில் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், ஆகிரத்தையே வியாபாரத்தோட ஒப்பிடுறான், வியாபாரம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி. இப்படி நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பார்க்கும் பொழுது நிறைய இந்த துனியாவை தேடக்கூடிய விஷயத்திலும் துனியாவுடைய செல்வத்துடைய விஷயத்திலும் நமக்கு மத்தியிலே நிறைய முரண்பாடுகள் மாதிரி நமக்கு தெரியலாம். இந்த முரண்பாடுகளை களைந்து எந்த வியாபாரம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரம், எந்த வியாபாரம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட வியாபாரம், எந்த பொருளை ஈட்டுவது, எப்படி பொருளை ஈட்டுவது அது அருளாக அமையும், எப்படிப்பட்ட பொருளை ஈட்டுவது மனிதனுக்கு தீங்காக அமையும் என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த டாபிக்குடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, கஸ்புல் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா, ஹலாலான உணவை ஹலாலான ரிஸ்கை தேடுவது ஃபர்லுகளுக்கு பிறகு அதுவும் ஒரு ஃபர்ல் என்று சொன்னார்கள். ஹலாலான ரிஸ்கை தேடுவது ஃபர்லுகளுக்கு பிறகு அதுவும் ஒரு ஃபர்ல் என்று சொன்னார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அவங்க ஆடு மேய்ச்சி தான் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அவங்க போய் ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு அங்க அதாவது வகையறதுக்கு முன்னாடியே ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு நல்ல ஈஸி மணி சம்பாதிக்கிறதுக்காண்டி, குயிக் மணி சம்பாதிக்கிறதுக்காண்டி எல்லாம் எனக்கு கொண்டு காணிக்க கொடுங்க, காணிக்க செலுத்திட்டு போங்க, நான் உங்களுக்கான ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிற ஃப்ராடுத்தனம்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ற. நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நுபுவத்துக்கு முன்னாடி 2 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார நிமித்தமாக ஷாம் தேசத்துக்கு போயிருக்காங்க. 2 முறை வியாபார நிமித்தமாக ஷாம் தேசத்துக்கு போறாங்க. வெளிநாட்டுல போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பண்றாங்க. 2 முறை போயிருக்காங்க. அப்ப வியாபாரத்திற்காக 2 முறை வெளிநாட்டு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்க. சரி, நுபுவத்து கிடைச்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செஞ்சிருக்காங்க, கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஹலாலான ரிஸ்கை தேடுவதற்காக அவன் ஏதாவது ஒரு உத்தியோகம் செய்வதோ ஏதாவது ஒரு வியாபாரம் செய்வதோ அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சுன்னத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் ஐ யுக்கல மின் அமல் யதிஹி, ஒரு அடியான் ஹலாலான உணவை, மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரன், அதாவது ஒரு அடியான் அவன் ஹலாலான சம்பாத்தியத்தில் அவனுடைய கைத்தொழிலினால் கையினால கஷ்டப்பட்டு ஹலாலா சம்பாதிச்சு சாப்பிடும் உணவை விட சிறந்த உணவு உலகத்தில் எதுவும் கிடையாது, சிறந்த உணவு எதுவும் கிடையாது. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தினாலே உழைச்சி தன்னுடைய கரத்தினால கஷ்டப்பட்டு தன்னுடைய கரத்தினால வேலை செய்து அவன் சம்பாதிக்காம பாருங்க, இந்த சம்பாத்தியம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிக மிக பிடித்தமான சம்பாத்தியம், மிக மிக பிடித்தமான சம்பாத்தியம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒரு வரலாறுல சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆபீத், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ஆபீத் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இருக்கிறாரு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, மா தஸ்னா, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க, என்ன செய்றீங்க அப்படின்றாங்க. அப்ப அவங்க ஆனா ஆபுதுல்லாஹ், நான் அல்லாஹ் வணங்குறேன். ஈசா கேக்குறாங்க, இப்ப சொல்லுவோம்ல, இப்போ நம்ம எதிர ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, தம்பி என்ன பண்றீங்க, நான் இப்ப உட்கார்ந்துருக்கிறேங்க அப்படின்னா நான் என்ன கேட்டேன் என்ன பதில் சொல்றேன் சொல்லுமா இல்லையா?
நீ என்ன பண்ற, என்ன அர்த்தம், என்ன தொழில் பண்ற, என்ன வியாபாரம் பண்ற அர்த்தம். அவர் இல்லை இப்ப உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஆபித் என்ன சொன்னாரு, ஈசா மா தஸ்னா நீ என்ன செய்யறன்னு கேட்டாங்க, அதாவது என்ன தொழில் பண்ற அப்படின்னு சொல்லி. அந்த ஆபித் பதில் எடுத்தாரு, ஆனா ஆபுதுல்லா நான் அல்லாஹ் வணங்குறேன் அப்படின்றாரு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வார்த்தை கேட்டாங்க, அதான் சனாத்னா தொழில், நான் அதை கேட்கலப்பா, நீ என்ன தொழில் செய்யற அப்படின்னாங்க. அப்ப அந்த ஆபித் சொன்னாரு, இல்ல நான் எந்த தொழிலும் பண்ணல, நான் அல்லாஹ் இபாதத் செய்யறது மட்டும் தான் என் வேலை, அல்லாஹ் இபாதத் செய்யறேன், வணங்குறேன், திக்ர் செய்யறேன், இது மட்டும் தான் என்னோட வேலை அப்படின்னாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அப்ப மனைவி மக்கள்லாம், மனைவி மக்கள்லாம். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, என்னுடைய மனைவி மக்கள்லாம் வந்து என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய மனைவி மக்களோட சேர்த்து என் மனைவி மக்களையும் கவனிச்சுக்கிறாரு, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசுக்கு அது இது கொடுக்குறாரு, அதனால நான் ஃப்ரீயா உட்கார்ந்து இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஹூகா ஆபது மின்க, அப்படி என்றால் உன்னுடைய சகோதரன் தான் உன்னை விட பெரிய இபாதத்தாளி, உன்னுடைய சகோதரன் தான் உன்னோட பெரிய இபாதத்தாளி. நீ மனைவி மக்களை கவனிக்காம உங்க உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ்னு வணங்கிவிட்டு நான் இபாதத்தாளின்னு சொல்ற அர்த்தம் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தையும் கவனிச்சுட்டு உன்னுடைய குடும்பத்தை சேர்த்து கவனிக்கிறானே, உன்னுடைய அஹூக்க ஆபது மின்க, உன்னுடைய சகோதரன் தான் உன்னை விட பெரிய இபாதத்தாளி அப்படின்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில தன்னுடைய மனைவி மக்களை கவனிப்பதற்காக வேண்டியும் மனைவி மக்களை பராமரிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தன் மீது விதித்த கடமை நிறைவேற்றுவதற்காக ஹலாலான முறையில் சம்பாதிப்பது அதுவும் இபாதத் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, லா ஐ யஹ்ததிப அஹதுக்கும் ஹஸ்மத்தன் அலா வஹ்ரி கைரும் மின் ஐ யஸ்அல அஹதுன் ஃபயுஅதிஹி அவ் யம்னஅஹு. ஒருவர் தன்னுடைய கையால விறகு வெட்டி தன்னுடைய தோல்ல வச்சு செமந்து வந்து விற்கிறாரு, தன்னுடைய கையால விறகு வெட்டி தன்னுடைய தோல்ல வந்து செமந்து விற்கிறாரு, இதுதான் சிறந்தது. எதை விட கைரும் மின் யஸ்அல நாஸ், மக்கள் இடத்துல கையேந்தி கேட்பதை விட எனக்கு ஏதாவது கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கடுமையான பிரச்சனை இருக்கேன், எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் அசிங்கமா தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுட்டு கையேந்தி கேட்டு, அப்படி கையேந்தி கேட்கும் பொழுது அவன் கொடுக்கும் செய்யலாம், கொடுக்காம போயிடலாம், கேட்டவன கிடைச்சிடாது, கேட்ட கொடுக்கும் செய்யலாம், கொடுக்காம போயிடலாம். இப்படிப்பட்ட நிலையை விட தன்னுடைய கையினால் விறகு வெட்டி தன்னுடைய தோளில் சுமந்து அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை தேர்வது இருக்கிறது, இதுதான் மிகவும் சிறந்தது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி ஹதீஸ் வச்சு பார்க்கும் பொழுது மனிதன் ஏதாவது ஒரு ஹலாலான தொழில் செய்ய வேண்டும். எந்த தொழிலுமே ஹலாலாக இருக்கும் பட்சத்திலே, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் பட்சத்திலே அது நிச்சயமாக கேவலத்திற்குரியதோ பரிகாசத்திற்குரியதோ அசிங்கமானதோ அல்ல, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய தொழில் தான் எந்த தொழிலாக இருந்தாலும். ஆக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதான் ஆகணும். எல்லா நபிமார்களும் தொழில் செஞ்சிருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து பர்னிச்சர் வேலை செஞ்சிருக்காங்க, கார்பெண்டரா இருந்திருக்காங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கார்பெண்டரா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நபியும் ஏதாவது ஒரு தொழில் அவங்களால அவங்களுக்கு அல்லாஹ் என்ன தொழிலை கொடுத்தானோ அந்த கைத்தொழில் செஞ்சிருக்காங்க, அல்ல வியாபாரம் பண்ணிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்ச்சிருக்காங்க, வெளிநாட்டில் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க, உள்நாட்டிலும் வியாபாரம் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லா நபிமார்களுமே வியாபாரம் செஞ்சிருக்காங்க, தொழில் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அதே நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தா வியாபாரம் பண்றதும் தொழில் பண்றதும் அதனால துனியாவை தேடுறதும் செல்வத்தை தேடுறதும் ரொம்ப இழிவுக்குரியது பழிப்புக்குரியது தெரியுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சகோதரர்களே, துனியாவை பொறுத்த ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த வித்தியாசம், எதனால இந்த வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இவை அனைத்துமே நம்முடைய நியத்தோடு சம்பந்தப்பட்டது, செல்வத்துடைய அளவோடு சம்பந்தப்பட்டது அல்ல, செல்வத்துடைய அளவோடு சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு மூமினுடைய நியத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மூமினுடைய நியத்து எப்படி இருக்கணும்? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் துனியாவை, இந்த செல்வத்தையும் இந்த உலகத்தையும் இவன் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தையும் இவன் ஈட்டக்கூடிய பொருளையும் இவன் எப்படி என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த செல்வமோ இந்த லாபமும் இந்த பொருளும் இந்த பணமும் காசும் நான் ஆகிரத்தை அடைவதற்கான ஏணி, இது ஆகிரத்தை அடைவதற்கான ஏணி. இந்த துனியாங்கிற ஏணி மேல ஏறிதான், இந்த செல்வங்கிற ஏணியை வச்சுதான், இந்த லாபங்கிற ஏணியை வச்சுதான், இந்த பொருள் பணங்கிற ஏணியை வச்சுதான் நான் ஆகிரத் என்ற என்னுடைய இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு மூமின் நினைப்பானையானால் அந்த வியாபாரம் அவனுக்கு முழுக்க முழுக்க இபாதத்தான வியாபாரம் இல்ல. ஏனிலே உட்கார்ந்துக்கிட்டு இதோட நான் அடைய வேண்டிய அலக்கு இதுதான், 4 படி ஏறினா ஏனில உட்கார்ந்துக்கிட்டு நான் அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சானா அவன் பைத்தியக்காரன். ஒரு ஏணியில ஏறி தான் அடைய வேண்டிய இலக்கை அடைவானால் அந்த ஏணிப்படியை பயன்படுத்தி இலக்கை அடைந்தால் அவன் புத்திசாலி. 4 படி ஏறினா 5 படி ஏறினா கீழே பாக்குறான், ஓ இவ்வளவு ஹைட் வந்துட்டுமா, இதுதான் நம்ம வர வேண்டிய உயரம், நம்ம வர வேண்டிய இலக்குன்னு உட்கார்ந்துட்டானா அவன் பைத்தியக்காரன்.
அந்த மாதிரி இந்த செல்வத்தை அவன் செல்வத்தை மட்டுமே நோக்கம், இந்த உலகம் மட்டுமே நோக்கம், இந்த உலகத்தை சம்பாதிக்கிற பொருள் மட்டுமே வேணும், அதோட நம்முடைய இலக்கு முடிஞ்சிருச்சு, நம்முடைய லட்சியம் முடிஞ்சிருச்சு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்று நினைப்பானால் அந்த செல்வம் அவனை அழிக்கக்கூடிய நாசகார சக்தியாக மாறிவிடும். அவனை அழிக்கக்கூடிய நாசகார சக்தியா மாறிடும். அவன் செல்வத்தை சம்பாதிக்கணும், பொருளை ஈட்டணும், அந்த பொருளும் செல்வமும் அவனை மறுமை என்ற இலக்கை நோக்கி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏணியாக அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எந்த ஒரு மனிதன் வியாபாரம் செய்யும் பொழுது இந்த வியாபாரத்தை நான் செய்கிறேன் எதுக்காக வேண்டி, நான் என்னுடைய உலகத்தினுடைய கடமையை பூர்த்தி செய்வதற்காக, என்னுடைய மனைவியை நான் காப்பாற்றணும், மனைவியை பராமரிக்கணும், என்னுடைய மக்களை பராமரிக்கணும், என்னுடைய உற்றார் உறவினர்களை பராமரிக்கணும், என்னுடைய தாய் தந்தை பராமரிக்கணும், அவர்கள் எல்லாம் பராமரிப்பதற்கு இந்த செல்வம் எனக்கு தேவைப்படுது. அது மட்டுமல்ல, இந்த செல்வத்தை வைத்து நான் நல்ல காரியங்கள் செய்து, சதகாக்கள் செய்து, ஜகாத்துகள் செய்து என்னுடைய ஆகத்தை வெற்றியை தேடிக்கொள்ள வேண்டும், அதுக்காண்டித்தான் இந்த செல்வத்தை சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணத்திலே ஒரு மூமின் செல்வத்தை சம்பாதிப்பானேனால் இந்த செல்வம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய செல்வமா இருக்கும். இது எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம், இதுக்கு அளவு கிடையாது. கோடி கோடியா சம்பாதிக்கிறான், 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கிறான். இவருடைய நியத்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த செல்வம் எத்தனை கோடி இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய செல்வம். அந்த எண்ணம் இல்லாம என்னங்க நீங்க பேசுறீங்க, நான் சம்பாதிச்சது எனக்கு துனியாக்கு வேணாமா, எனக்கு நான் சம்பாதிக்கிறேங்க, நான் நல்லா இருக்க வேண்டாமா, எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாண்டா அவன் மூட்டை தூக்கி ஒரு நாளைக்கு 2 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய சம்பாத்தியம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு சம்பாத்தியம். அப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, கோடி கோடியா சம்பாதித்தாலும் கூட எண்ணம் என்பது, நியத் என்பது அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியதாக இருக்குமேனால் நிச்சயமாக அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை பொறுத்து, அவனுடைய நியத்தை பொறுத்து அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய செல்வமாக மாறும். நியத்து சரியில்லை, இந்த உலகம் தான் எனக்கு நோக்கம், இதுதான் சாஸ்வதம், நான் சம்பாதிச்சு நானும் சம்பாதிச்சு சாப்பிடணும், என் பொண்டாடி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், என் 4 தலைமுறை 5 தலைமுறை சாப்பிடணும், அதுக்காண்டி சொத்து சேர்க்கிறேன், வேற எந்த நோக்கமும் இல்லை என்ற எண்ணம் இருக்குமேனால் அருமைக்குரியவர்களே அவன் சம்பாதிக்கும் சம்பாத்தியமே அவனுடைய தண்டனைக்குரிய சம்பாத்தியமாக மாறிடும். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நம்ம இபாதத்துன்னு சொல்றோம். இபாதத்தை 2 வகையா பிரிச்சு வைக்குது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஒன்று டைரக்ட் இபாதத், இன்னொன்று இன்டைரக்ட் இபாதத். டைரக்ட் இபாதத்துங்கிறது நம்முடைய தொழக்கூடிய தொழுகைகள், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இன்ன பிற இபாதத்துகள், இதெல்லாம் டைரக்டான இபாதத்துகள். இன்டைரக்ட் இபாதத் என்பதுதான் இது போன்ற வியாபாரங்கள் செய்வது, ஹலாலான ரிஸ்கை தேடுவது, இந்த ஹலாலான ரிஸ்கின் மூலமாக நம்முடைய மற்ற கடமைகள் நிறைவேற்றுவது, இதெல்லாம் இன்டைரக்ட் இபாதத்துகள். இந்த 2 இபாதத்துமே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இபாதத். டைரக்டா செய்யக்கூடிய இபாதத்துங்கிறது தொழுகை, நோன்பு மாதிரி. இன்டைரக்டா செய்யற இபாதத் என்பது இது போன்ற வியாபாரங்கள். இந்த இன்டைரக்ட் இபாதத் என்பது வியாபாரங்கள் மட்டும் இல்லைங்க. உதாரணமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரண தருவாய் வருது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரண தருவாய் வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது கொண்டும் இது ஹதர யாக்கூபல் மௌத், யாக்கூபுக்கு மௌத் வந்த பொழுது நபியே நீங்க அங்க இருந்தீர்களா? அல்லாஹ் கேக்குறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரண நேரம் வருது, அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். கேட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க அங்க இருந்தீங்களா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வந்த போது? ஏன் என்ன நடந்துச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத் வந்த பொழுது? அப்ப இது அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்கறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கறாங்க, மா தாபுதூன பாதி, எனக்கு பிறகு நீ யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு பிறகு நீ யாரை வணங்குவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது தெரியாதா, ஒரு நபியுடைய மக்கள் யாரை வணங்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மற்ற சகோதரர்கள் பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் மா தாபுதன மின் பாதி, எனக்கு பிறகு யாரை வணங்குறேன் அர்த்தம், யாரை வணங்குவாங்க? நபிமாருடைய பிள்ளைகள் யாரை வணங்குவாங்க? அல்லாஹ் தான் வணங்குவாங்க. அப்போ நாபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில, உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய இறைவனுமாகிய அல்லாஹ் தான் நாங்கள் வணங்குவோம். உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதையராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனாகிய அல்லாஹ் தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஆயத்துக்கு சகோதரர்களே விளக்கம் சொல்லும்போது முஃபஸிர்கள் சொல்றாங்க, இங்க மா தாபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் கேட்கிறது வெறும் தொழுகை பத்தி மட்டும் அல்ல. நம்ம இபாதத்துல ஒரு தொழுகை நினைச்சு வச்சிருக்கோம். இபாதத்துல யாரை தொழுவீர்கள், யாரை வணங்குவீர்கள், யாரை தொழுவீர்கள் அர்த்தம் வெறும் தொழுகை பத்தி மட்டுமல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்தாக தான் ஆக்கி வச்சிருக்கான். மொத்த வாழ்க்கையுமே இபாதத் ஆக்கி வச்சிருக்கான். எப்பொழுது அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையின்படி அமையும் பொழுது அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே இபாதத் ஆகுது. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அவன் மனைவி மக்களோடு பழகக்கூடிய சமூக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய சுய தேவைகளான மலஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி,
மலஜலம் கழிப்பது கூட ஒரு மனிதனுக்கு இபாதத்தாக மாறும். எப்பொழுது அந்த காரியத்தையும் அவன் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி அவன் பயன்படுத்துவானேயானால், நிறைவேற்றுவானேயானால். அப்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அதாவது சதகானா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ரோட்ல கிடக்கிற கல்லு முள்ள எடுத்து ஓரமா போறோம் சதகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வான் தஜஅல ஃபீ ஃபிம்ராத்திக், உன்னுடைய மனைவியின் வாயால அன்பா ஒரு உணவு ஊட்டி விடுற, அதுவும் சதகான்னாங்க. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, நீ உன்னுடைய மனைவியிடத்துல வீடு கூடுவதும் சதகா அப்படின்றாங்க. வீடு கூடுவதும் தர்மம் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யார சொல்லலாம், ரோட்ல கல்லு மண் எடுத்து ஓரமா போட்டு சதகானா அர்த்தம் இருக்குது. சரி, மனைவிக்கு அன்பா உணவு ஊட்டி விடுறோம், சரி அவருடைய பசி யாரும், அது சதகானா அர்த்தம் இருக்குது. எங்களுடைய இச்சைக்காக நான் மனைவிடத்துல வீடு கூடுவது இதுவும் சதகாவாகுமா அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வீடு கூடுவது எதற்காக, யா அல்லாஹ் நீ இயற்கையா எனக்குள்ள ஒரு இச்சையை ஏற்படுத்திட்ட, எனக்குள்ள ஒரு தேவையை ஏற்படுத்திட்ட, இந்த தேவையை ரப்பல் ஆலமீனே நான் ஹராமில் இருந்து தப்பிப்பதற்காக என்னுடைய மனைவியோடு நான் ஹலாலான முறையில் பயன்படுத்தும் பொழுது அந்த செயலையும் ரப்பல் ஆலமீன் நமக்கு சதகாவாக தர்மமாக ஆக்குகின்றான், இபாதத்தா ஆக்குறான். அப்போ உலகத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த காரியம் செய்தாலும் சரி, அவன் என்ன எண்ணத்தில் செய்கின்றான், என்ன ஆசையில எந்த நியத்தில் செய்கின்றான். ஒரு மனைவியோடு எல்லாரும் மனைவியோடு வீடு கூடுவாங்க தான், ஆனால் ஒரு மூமின் வீடு கூடும்போது மட்டும் யா அல்லாஹ் நான் ஹராமிலே தப்பிக்கிறதுக்காண்டி என்னுடைய ஹலாலான வழியை தேடிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வீடு கூடினால் இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்தா எழுதுறான். அது இல்லாம ஏதோ எல்லாரும் ஆடு மாடு தான் இச்சை வருது, அது மாதிரி மனுஷனுக்கு இச்சை வருது, அந்த மாதிரி நான் இச்சையை தீர்த்து போறேன் அப்படின்னா அவனுக்கு இபாதத்தும் கிடையாது, நன்மையும் கிடையாது. அப்ப எந்த விஷயமே நியத்தை பொறுத்தான். அதே மாதிரி தான் வியாபாரம் சகோதரர்களே. யா அல்லாஹ் என் மீது விதித்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த வியாபாரம் செய்கின்றேன், என் மீது விதித்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வியாபாரம் செய்கின்றேன். இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை வைத்து ரப்பல் ஆலமீனே நான் சதகா செய்வேன், தர்மம் செய்வேன், ஜக்காத்துகள் கொடுப்பேன், உன்னுடைய அடியார்களுக்கு வாரி வழங்குவேன், நீ விதித்த கடமையெல்லாம் நிறைவேற்றுவேன் ரப்பே அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு அடியான் வியாபாரம் செய்வானேனால் அந்த வியாபாரம் கோடி கோடியாக லாபத்தை கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய வியாபாரம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய வியாபாரம் என்பதிலே நியத்து மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரமா இருக்கணும். இது நல்ல நியத்துல, யா அல்லாஹ் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி பார்த்தேன், கஷ்டப்பட்டு உழைச்சு பார்த்தேன், எனக்கு லாபம் அதிகமா வர மாட்டேங்குது, அதனால யா அல்லாஹ் நிறைய சம்பாதிச்சு நான் உன்னுடைய பாதையில கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு சாராய கடை திறக்கிறேன்ல அப்படின்னா இது இபாதத்தாகாது, இது இபாதத்தாகாது. அப்ப எண்ணம் நல்ல எண்ணமும் இருக்கணும், செய்யும் முறை ஹலாலான முறையாகவும் இருக்கணும். நியத்து நல்ல நியத்தாவும் இருக்கணும், செய்யக்கூடிய முறை ஹலாலான முறையாகவும் இருக்கணும். நியத்து மட்டும் நல்லா இருந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடிய முறை சரியான முறையாக இல்லை என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய இபாதத்தாக வியாபாரமா இருக்க முடியாது. ஆகவே நாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்கிறது என்னன்னு சொன்னா, ஒண்ணு வியாபாரம் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணத்தை நியத்தை சரியாக்கிக்கணும், அதோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய வியாபாரம் முறையான வியாபாரமாக, ஹலாலான வியாபாரமாக, சரியான வியாபாரமா இருக்கணும். வியாபாரம் மட்டுமல்ல, பொருளாதாரம் சொல்லும் பொழுது அதுல ஜக்காத் வரும். ஜக்காத் என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுதான், செல்வம் சம்பந்தப்பட்டதுதான். அதே மாதிரி வாரிசு சொத்துக்கள் வரும். அந்த வாரிசு சொத்தை யாரு எப்படி பிரிச்சுக்கிறது, பிரிக்காட்டா என்ன தண்டனை, யாருடைய பொருளை அநியாயமா அபகரிச்சா என்ன பிரச்சனை, அது அல்லாஹ் ரசூல் எவ்வளவு எச்சரிக்கிறாங்க என்று தெரிந்து கொள்ள வேண்டியதும் ஒரு மூமினுடைய கட்டாய கடமை. அதனால தான் பார்க்கிற சகோதரர்களே, ஒரு காலம் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா, பாய்மார்களா ரொம்ப நியாயமா இருப்பாங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னு பேர் இருந்துச்சு. இன்னைக்கு பாய்மார்களா ஐயோ வேணாம் கிட்டே போகாத, கிட்டே போகாத, பெரிய தாடி வச்சிருக்கானா அவன் பெரிய ஏமாத்துக்காரன், சின்ன தாடி வச்சிருக்கானா அவன் சின்ன ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய தாடியோ, நம்முடைய தொப்பியோ, நம்முடைய தொழுகையோ ஏன் நம்முடைய ஒரு ஹலாலான வியாபாரத்தை கற்றுத்தரவில்லை. நமக்கு தாடி வச்சிருக்கான், தொப்பி போட்டிருக்கான், ஜுப்பா போட்டிருக்கான், பெரிய ஆலிம்சா மாதிரி இருக்கிறான், அல்லது ஹஜ்ஜிக்கு போயிட்டான், வருஷம் ஹஜ்ஜிக்கு போறான், மாசம் மாசம் உம்ராவுக்கு போறான். ஆனா வியாபாரம் வரும்பொழுது அங்க எந்த விதமான நாணயத்தை பின்பற்றுவதில்லை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறது இல்ல. வியாபாரம் வரும்பொழுது அவனுடைய குணம் வெளியே வந்தது. அப்ப அவன் வச்ச தாடியும், அவன் போட்ட தொப்பியும், அவன் தொழக்கூடிய தொழுகையும் ஏன் அவனுக்கு ஒரு ஹலாலான வியாபாரத்தை கற்றுத்தரவில்லை? ஏன்னா சகோதரர்களே, இந்த ஹலாலான வியாபாரத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்று வரலாற்று அளவில் மிகப்பெரிய சூழ்ச்சியை நடத்தப்பட்டு அந்த சூழ்ச்சிக்கு நாம பலியானதன் விளைவு இன்னைக்கு நம்முடைய தாடி இருக்கு, தொப்பி இருக்கு, ஆனா நம்மகிட்ட வியாபாரம் ஹலாலான வியாபாரம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு நீண்ட காலமாக சகோதரர்களை, சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு, நம்முடைய ஹலீஃபாக்கள் காலத்துக்கு பிறகு, இதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம் உலகத்திலே முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரம் என்பது காஃபிருடைய கைக்கு போயிடுச்சு. ஆட்சி அதிகாரம் என்பது, அல்லது அந்த காஃபிருடைய தாக்கம் நிறைந்தவர்கள் கையில ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. ஒன்னு ஆட்சி அதிகாரம் மட்டும் காஃபிரா இருப்பான், அல்லது அந்த காஃபிருடைய இம்பாக்ட், காஃபிருடைய தாக்கம் உள்ளவனா இருப்பான்.
பேர் முஸ்லீமா இருப்பான், அல்லாஹ் பிச்சையா இருப்பான், நவாஸ் மீரானா இருப்பான், அப்துல்லாவா இருப்பான், அப்துல் ரஹ்மானா இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனா அவனை இயக்குறது யாரா இருப்பாங்கன்னா ஒரு காஃபிரா இருப்பான். அந்த காஃபிர் சொல்றது கேட்கிறவனா இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவருடைய கையில ஆட்சி வந்ததுனால சகோதரர் என்ன ஆச்சுன்னா, இது மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டம் தீட்டப்பட்டு என்ன ஆச்சு, முஸ்லிம்களா ஒரு தொழுகையில பெர்ஃபெக்ட்டா இருந்துக்க, 5 வேளை தொழுதுக்க, தாடி வைக்கிறியா 4 கிலோ 5 கிலோ தாடிகளை வச்சுக்க, தப்பு கிடையாது. ஜுப்பா போடுறியா கரண்டிக்கு மேல போடு, முட்டி கீழே போடு, எவ்வளவு ஜுப்பா வேணாலும் போட்டுக்க. தொழுறியா 5 வேலை இல்ல 10 வேலை கூட தொழுதுக்க. ஆனா வியாபாரம் என்று வந்து விட்டால் நாங்கள் கற்றுத்தரும் வியாபாரத்தை நீ செய்யணும், நாங்கள் கற்றுத்தரும் வியாபாரத்தை செய்யணும். சஹாபாக்கள் காலத்திலே பள்ளிவாசலில் மார்க்கம் பேசப்பட்டதை விட, பள்ளிவாசலில் குர்ஆன் ஹதீஸ் பேசப்பட்டதை விட பாசார்களில் அதிகமா பேசப்பட்டது. சஹாபாக்கள் வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸும் மார்க்கமும் பள்ளிவாசல்களில் பேசப்பட்டதை விட பஜார்களில் அதிகமா பேசப்பட்டது சஹாபாக்கள் காலத்திலே. ஆனா இன்னைக்கு மார்க்கம் என்பது பள்ளிவாசல்ல பேசப்படுது, குர்ஆன் என்பது பள்ளிவாசல்ல பேசப்படுது, ஹதீஸ் என்பது பள்ளிவாசல்ல பேசப்படுது. பஜாருக்கு போயிட்டோம்டா அங்க குர்ஆனும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது, மார்க்கம் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, அந்த ஹாஜியார் உட்கார்ந்துகிட்டு அங்க ஹராமான வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு, ஹராமான கொடுக்கல் வாங்கல் பண்ணுவாரு, நல்ல பச்சையா வியாபாரத்தை போய் பேசுவாரு, மாத்தி மாத்தி பேசுவாரு, நானே மோசடி பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. கேட்டா இதெல்லாம் வியாபார ட்ரிக்ஸ் ஹஸ்ரத், இது வியாபார ட்ரிக்ஸ். இப்படிலாம் ட்ரிக்ஸ் பண்ண வியாபாரம் பண்ண முடியுமா? இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க பிரசங்கத்தை போல பள்ளிவாசல் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கங்க, பஜாருக்கு வராதீங்க. நீங்க அல்லாஹ் ரசூல் குர்ஆன் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுங்க, பஜாருக்கு வராதீங்க. சகோதரர்களே, இதுவே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டத்தினுடைய வெளிப்பாடு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்னா அது அன்னைக்கு நான் பாக்குறோம்ல, தீன் தனி துனியா தனி. தீன் தான் பள்ளிவாசலுக்குள்ள, தீனுங்கிறது பள்ளிவாசலுக்குள்ள 4 செவத்துக்குள்ள தீனு, பள்ளிவாசல் வெளியே போயிட்டா துனியா. அதான் பாக்குறோம். தீன்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு, நல்ல தாடி வச்சிருப்பாரு, தொப்பி போட்டிருப்பாரு, ஜுப்பா போட்டிருப்பாரு, தொழுவாரு, அழுவாரு, திக்ர் செய்வாரு, எல்லாம் செய்வாரு தீன்ல. துனியாக்கு போயிட்டா ओ दुनिया हजरत वो आगे पीछे रंगा, दुनिया आगे पीछे रंगा. துனியா அது முன்னாடி முன்ன பின்ன தான் இருக்கும், அதை பத்தி பேசாதீங்க. தீன்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்ப ஒரு தீனன் எதை வழங்கி வச்சிருக்காருண்டா, இவருடைய ஜுப்பாவையோ ஒரு தாடியோ ஒரு தொப்பியோ தீன் வழங்கி வச்சிருக்காரு தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்தைக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக வியாபாரம் செய்வது கூட மிகப்பெரிய இபாதத்துங்கிறது அவருக்கு தெரியல. இது எப்படிப்பட்ட சூழ்ச்சினா, ஒரு வரலாற்று அளவிலே மிகப்பெரிய சூழ்ச்சி, மேற்கத்திய சக்திகள் செஞ்ச சூழ்ச்சி. வியாபாரம் என்றாலே, கொடுக்கல் வாங்கல் என்றாலே அது நாம் கற்றுக் கொடுத்த வியாபாரமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி திட்டத்தின் விளைவு இன்னைக்கு உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் ஹலாலான வியாபாரமே செய்ய முடியாதோ, கூட்டுக்குள்ள அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வியாபாரம் செய்ய முடியாதோ, ஹராம் கலந்து விடாத வியாபாரமே செய்ய முடியாதோ என்று அஞ்சும் அளவுக்கு இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்களுடைய தாக்குதல் மிகச்சி போச்சு. வியாபாரங்கள்ல மிகச்சி போச்சு. அதெல்லாம் பார்க்கணும்ல. இன்னைக்கு நம்ம வட்டியை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் விலக முடியல, வட்டியை விட்டு விலகணும்னு நினைச்சா விலக முடியறதில்ல. ஈஸியா சொல்றோம் ஹஸ்ரத் அதெல்லாம் கரெக்ட் தான் ஹஸ்ரத், வட்டி ஹராமு அல்லாஹ் தடுத்தா, ரசூலா தடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய கோபம் சாபம் எல்லாம் இருக்கட்டும், வியாபாரம் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இஸ்லாம் என்பது வெறும் வாய்க்கழிய பேசும் தத்துவம் தான், பிராக்டிகலுக்கு ஒத்து வராது. இஸ்லாம் என்பது வெறும் வாய்க்கழிய பேசலாம், வட்டி ஹராம், வட்டி கூடாது, பெரிய பாவம், அல்லாஹ் தண்டிப்பா, எல்லாம் பேசலாம். பிராக்டிகலா பார்த்தோம்னா இஸ்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் யூத நஸ்ரானி சக்திகள் வியாபாரத்தை தங்களுடைய ஸ்டைல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு சகோதரர்களே, அது எவ்வளவு நாளைக்கு ஜெயிக்குங்கிறத இன்னைக்கு உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்தெந்த நாடுகள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எகனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டி அடிப்படையாக கொண்ட மேற்கத்திய கலாச்சார ரீதியான வியாபார திட்டத்தை அமல்படுத்தினார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பொருளாதார ரீதியா அப்படியே கிரைசிஸ் ஆகி சரிஞ்சு போகிறத பார்க்கிறோம். எல்லா நாடுகளும், அது துபாயா இருக்கட்டும், சவுதி அரேபியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், எல்லாம் எகனாமிக்கல் கிரைசிஸ், பொருளாதார பிரச்சனை, பொருளாதார சீரழிவு. ஏன் காரணம் என்ன? அனைத்துமே அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட யூத நஸ்ரானிகள் கற்றுக் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எகனாமிக் சிஸ்டம், வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம். இது வட்டி மட்டுமல்ல, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அனைத்து வியாபாரங்களும். அப்ப என்னைக்கு இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்கிறத ரப்பல் ஆலமீன் காட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். அமெரிக்கா உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கோம், பெரிய பொருளாதாரத்தில் பெரிய பணக்கார நாடு, அங்க ஏழைகளே கிடையாதான், பிச்சைக்காரர்களே கிடையாதான், எல்லாரும் பணக்காரங்களா, அப்படி இருக்காங்களா, இப்படி ஒரு கற்பனையை உலகத்தில் ஏற்படுத்திருக்கான். ஆனா அவன் நாட்டில் உள்ள வண்டவான 4 கால் வெளியே வந்துட்டு இருக்குது. இப்போ பொருளாதாரத்தில் எவ்வளவு சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவர்கள் உலகத்தில் ஏற்படுத்திய இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எகனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம். வட்டி மட்டுமல்ல, மற்ற அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அனைத்து ஹராம்களையும் அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம். இதற்கு மாற்றாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்து பாருங்க.
12ஆம் வகுப்பினுடைய எகனாமிக்ஸ் புக்ஸ் எடுத்து பாருங்க. அதுல இந்த ப்ரீஃபேஸ் முதல் பக்கத்துல முன்னுரை எழுதலாம். ப்ரீஃபேஸ், அந்த ப்ரீஃபேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, the basic of our economic system is interest. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார திட்டத்தின் அடிப்படை அஸ்திவாரமே என்னதான் வட்டி தான். இன்னும் நமக்கு முஸ்லீம்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் பல முஸ்லீம் புரியல. ஏன் அல்லாஹ் அந்த வட்டியை போய் இப்படி ஹராமாக்கணும்? விபச்சாரம் ஹராம்னா அர்த்தம் இருக்குது, கொலை செய்யறது ஹராம்னா அர்த்தம் இருக்குது, கொள்ளடிக்கிறது ஹராம்னா அர்த்தம் இருக்குது, அடுத்த ஏமாத்துறது ஹராம்னா அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் அர்த்தம் பாதிப்பு. வட்டி எப்படி இருக்கிறது ஹராமாகும்? இது ஒரு வியாபாரம் தானே, இது ஒரு வகையான பிசினஸ் தானே. சகோதரர்களே, இது யார் ஏற்படுத்திய தாக்கம்? இது மேற்கத்திய கலாச்சாரங்கள் முஸ்லிம் உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம். இந்த தாக்கம் ஏற்படும் தெரிஞ்சுதான் வட்டி இது ஒரு வகையான வியாபாரம் தானே அப்படின்னு உலகம் சொல்லும் தெரிஞ்சுதான் ரப்புல் ஆலமீன் வட்டியை ஹராமாக்கும் போது என்ன சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் யதகபது மினஷ் ஷைத்தானி மினல் மஸ். யார் வட்டியை உண்ணுகிறார்களோ மறுமையில ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ذَلِكَ بِأَنَّهُمْ, இது ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான், இந்த தண்டனை ஏன் தெரியுமா? ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. இவர் உலகத்திலே வாழும்போது வியாபாரம் வட்டி எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால அந்த பனிஷ்மென்ட் தண்டனை அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அந்த காலத்துல யாருமே சொல்லலங்க. அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இந்த ஆயத்து இறங்கும் பொழுது வட்டி வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னு யாரும் சொல்லல. யூதன் வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான், அந்த யூதன் கூட சொல்லல வட்டி வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி. ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த யூதர்கள், இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தாட்ஸை ஏற்படுத்துவாங்க, இந்த மாதிரி சிந்தனை திணிப்பாங்க. எப்படி? வட்டி வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதான், வட்டி இல்லாம வியாபாரம் இல்ல, வியாபாரம் இல்லாம வட்டி இல்ல. நீ நம்ம நினைக்கிறோமா இல்லையாங்க? இந்த எண்ணம் நமக்கு ஏற்படுது, வியாபாரம் ஏற்படுதா இல்லையா? அது என்ன சொல்றீங்க? வட்டி இல்லாம நீங்க வியாபாரமே பண்ண முடியாது சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பயான் பண்ணி போயிடுங்க ஈஸியா, கொஞ்சம் பிராக்டிகலா வாங்க. வட்டி நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த சிந்தனையை, இந்த தாட்ஸை அவர்கள் ஏற்படுத்தினதுனாலதான் அவங்களுக்கு தண்டனைங்கிறார் ரப்புல் ஆலமீன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது வட்டியை மட்டுமல்ல, எந்தெந்த வியாபாரங்களா ஹராமான வியாபாரங்கள் எதெல்லாம் இன்னைக்கு ஹராமன் தெரியாமலே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த ஹராமான வியாபாரங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தீய விளைவுகள் என்ன? ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு கவலை உணவு ஹராமான உணவு நமக்குள்ள போயிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ் 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 அழுது மன்றாடினாலும் அல்லாஹ் நம்முடைய துஆவை ஏத்துக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ருப்ப அஷ்அஃப ஃபி தரீக், எத்தனையோ பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகள் பரட்ட தலையோட பிரயாணம் பண்ணிட்டு போவாங்க, பார்க்கிறதுக்கே பங்கர கோலத்துல இருப்பாங்க. ரப்புல் ஆலமீன் அவங்க துஆ உடனே கபூல் செய்ய, பிரயாணத்துல இருக்கிறது உடனே கபூல் ஆகும். அந்த மாதிரி முசாஃபிர் உட்கார்ந்து ரப்பி ரப்பின்னு கதறுவான். ஆனா அவனோட ஒரு கதறல கூட அல்லாஹ் கேட்க மாட்டான், அவன் துஆ அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா வதஆமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராம், வலிபாசு ஹராம், அவனுடைய ஆடை ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு. அப்படி இருக்குமா துஆ எப்படி கபூல் ஆகும்? ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி கவலையே இல்லாம எந்தெந்த வியாபாரம் ஹலாலு எதெல்லாம் ஹராமு அப்படிங்கிறது தெரியவே தெரியாம சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டு போன்ல கேட்கறாங்க, அசத்து மட்டும் ஆலிம் சார் கேட்கறாங்க. சில பேர் எதுக்கு தெரிஞ்சா பிரச்சனை, எதா ஆஜரத்து கூட அது கூடும் சொல்லுவாரு, எதுக்கு வம்பு, தெரியாம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். தெரிஞ்சதான பிரச்சனை, கூடும் கூடாதுன்னு சொல்லி தெரியாத போயிட்டே இருப்போம். அல்லாட பதில் சொல்லிட்டு போயிடலாம், எல்லாம் தெரியாத சொல்லிட்டு போயிடலாம். அல்லா இழிச்ச வாயம்ல விட்டுருவோம்ல, ஆமாமா தெரியாம சரி போ அப்படின்னு அனுப்பிடுவோம்ல. அல்லா இப்படி தனக்குத்தானே ஏமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு போலியான வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகளை விட்டு சகோதரர்களே பாதுகாப்பதற்காகத்தான் நாம இந்த 10 நாட்களிலே வியாபாரம் என்பது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எப்படி அற்புதமான வியாபாரங்களா இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு உலகத்தில் என்ன நவீன வியாபாரங்கள் வந்திருக்குது, இந்த நவீன வியாபாரங்கள் எதெல்லாம் கூடும் எதெல்லாம் கூடாது, எது சரி எது சரியில்லை என்பதை தெரிந்து கொள்வதற்காண்டி தான் நம்ம முதல் 10 நாட்கள் இந்த வியாபார ஒழுக்கங்கள் வச்சிருக்கிறோம். இது தொழில் செய்யறவங்களுக்கு தேவையில்லைண்டோ அல்ல பெண்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை. இதுல வியாபாரத்தை பத்தி மட்டும் வராது, பொதுவாகவே பெண்கள் சேர்த்து வச்சிருக்க நகை, பெண்களும் சனாக சேர்த்து வச்சிருக்காங்க, பட்டுப்புடவை சேர்த்து வச்சிருக்காங்க, இதை பத்தி எல்லாம் கூட மசாயில் வரும், இதுல சட்டங்கள் வரும். சோ அதனால அந்த சட்டங்களை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். அடுத்த 10 நாட்கள் இன்ஷா அல்லாஹ், 2வது 10 நடு 10 குடும்ப ஒழுக்கங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, தாய்க்கு பிள்ளைகளுக்கும் உள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ரத்த பந்தங்களுக்கு மத்தியில உள்ள உறவுகள் என்ன, கடமைகள் என்ன, ஒரு குடும்பத்துல மாமியார் மாமனார் மருமக இவங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி என்ன சொல்லி இருக்காங்க என்ற அந்த குடும்ப அமைப்பு செஞ்சு போனதுனால இன்னைக்கு பாக்குறோம் பல பேருடைய குடும்பங்கள் நிம்மதியா சந்தோஷமாக சொர்க்கத்தினுடைய முன்மாதிரியா இருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு நரகத்தினுடைய முன்மாதிரியா மாறிக்கிட்டு பல பேருக்கு.
சொர்க்கத்திலே முன்மாதிரியா இருக்க வேண்டிய குடும்பங்கள் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான் லி தஸ்குனு இலைஹா, அவங்களுக்கு திருமணத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்ததே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காண்டி தான். ஆனா பல பேர் உங்க நெஞ்சத்தோட சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை நிம்மதியா அமைஞ்சிருக்குது? திருமணம் மத்தவங்களும் அமையாத மாதிரி சொல்றீங்க, நீங்க கை தூக்கிட்டு அமையுதுன்னு கேட்டா கை தூக்கிடுவோம். எத்தனை பேருக்கு அமைய கூட கை தூக்குவோம், எதுக்கு ரொம்ப கை கம்னு திருவோம். அப்ப அதனால பல பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு உலகத்திலே ஒரு நரக வாழ்க்கை அனுபவிச்சுருவோம் பல பேர். ஏன்னா வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொன்னா அசிங்க என்ன லவ் பண்ண இந்த மூதைய கலங்களை ரெண்டு தொலைச்சிட்டாங்க, இப்படியே ஓட்டம் ஓடுற வரைக்கும் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல பேர் திருமணம் பண்றது பயந்துட்டு இருக்கோம், நமக்கு எந்த மாதிரி ஆளும் சேருமோ தெரியலையே, அல்லாஹ் நல்ல பொண்ணா வருமா கெட்ட பொண்ணா வருமா எப்படி வரும்னு தெரியலையே, அவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கோம் இவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கோம், நம்ம அம்மா அப்பாவே பார்த்திருக்கோம் அவங்க படுற பாட, இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பயந்து பேர் இருக்கலாம். திருமணம் எப்படி நடக்குமோ பயந்து பேர் இருக்கிறான். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை என்பது, குடும்ப உறவுகள் என்பது, இரத்த பந்தங்கள் என்பது எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது பத்திலையும் கடைசி பத்தில இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆகிரத்து, நம்முடைய மறுமை, நம்முடைய சொர்க்கம் நரகம், கபருடைய வாழ்க்கை, ஜனாசாவுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய திருப்தி, பெருமானாருடைய சிபாரிசு, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த அடிப்படையில் கிடைக்குங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 நாள்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வல்ல ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உட்கார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் சஹர் முடிவு நேரம் 4:25 4:27 முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுங்க. 27 வரைக்கும் வயல சாப்பாடு வச்சுட்டு இருக்காதீங்க, 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கங்க. சஹர் நேரம் என்பது மக்கா பள்ளியில இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய ஜமாத் 4:45 மணிக்கு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் சஹர் நேரம் முடிஞ்ச உடனே ஃபஜ்ர் வக்த் வந்த உடனே பாங்கு சொல்லிடுவோம். 4:45 ஃபஜ்ர் ஜமாத் நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, ரமலான் முழுவதும் ரமலானுக்கு பிறகு ஜும்மாக்கல்ல மட்டும் என்னன்னு சொன்னா, இந்த பக்கம் ஹய்யால் அஸ்ஸலாத்து பக்கம் உள்ள கேட் வந்து 2 வீலர் அனுமதி கிடையாது. 2 வீலருக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பக்கம் ஹய்யால் அல் ஃபலா பக்கம் உங்களுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் ஏற்பாடு பண்றது, 2 வீலர் பார்க்கிங்க்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்குது. அதனால 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இந்த கேட் வழியா, இந்த மவுண்ட் ரோடு கேட் வழியா வந்து 2 வீலர் அங்க பார்க் பண்ணுங்க. இந்த பக்கம் ரமலான் மாசம் முழுவதும் 2 வீலர் உள்ள வரக்கூடாது. கார்ல வரும், காரும் பார்க் பண்ணலாம், அவ்வளவு வசதி இருக்குது அங்க கார் பார்க்கிங்கும். அந்த பார்க்கிங் நல்லா பயன்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பகுதியை வந்து 2 வீலருக்கோ அல்ல காருக்கோ யாருமே பார்க்கிங்கோ உள்ள வரதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இது ரமலான் ஃபுல்லா. ரமலானுக்கு பிறகு ஜும்மால மட்டும் இந்த கேட் வந்து 2 வீலருக்கு தடை செய்யப்படும். இந்த பகுதியை 2 வீலருக்கு யூஸ் பண்ணிக்கங்க. வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமான ரமலானை சந்தோஷமான நல்ல முறையில் இபாதத் செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ரமலானாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து முக்கியமான விஷயம், கஞ்சிக்கு ஒரு நாளைக்கு வந்து 12,000 ரூபாய் செலவாகுது. இன்ஷா அல்லாஹ் விருப்பப்படும் சகோதரர்கள் எவ்வளவு விரும்புறீங்களோ கொடுத்து ரசீது வாங்கிக்கங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.